இப்படி நிறைய குழப்பம் வர ஆரம்பிக்கும். இது ஆரம்பம்தான். இப்போ இதுலேயே பாருங்கள் இன்னொன்று, உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கிட்னி முறையீடு வழக்கில் விசாரணையை துவக்காது ஏன் அப்படின்னு எடப்பாடி கூட கேட்டிருக்காரு. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரியில் ஈரோடு மாவட்டத்தில் இந்த தமிழக அரசு மருத்துவத்துறை அதிகாரிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் உள்ள ஏழை விசைத்தறி தொழிலாளர் சிறுநீரக மாற்று மோசடி வழக்கில். அப்போ புரோக்கர் வாயிலாக நடந்த கிட்னி முறைகேடு கொடூரமான செயல் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 வழக்கு உயர்நீதிமன்ற உத்தரவு ஒன்று போல் இருக்கின்றன. ஆனால் தங்களை சேர்ந்தவளுக்கு வழக்கு என்றால் விசாரணை தாமதப்படுத்தி கிடப்பில் போடுவதும், வேண்டாதவர்கள் மீது விசாரணை என்றால் துரித வரிசை திமுக சொல்லி. திமுக ரெட்டை விடம் தான் தமிழ் மக்கள் அம்பலமாயிட்டு. அதாவது கிட்னி திருடுக்கு கல்வி நிறுவனம் இந்த சீனிவாசன் இந்த பல்கலைக்கழகம் எல்லாமே இருக்குது திருச்சி பெரம்பலூர். அந்த மகன் தான் எம்எல்ஏ டிஎம்கேல. அந்த கிட்னி திருவுன்றத்தில் ஏதோ அந்த இடத்த மட்டும் பிளாக் பண்ணிக்க மருத்துவமனையை சீல் வைக்கலன்ற மாதிரி. அதான் கேட்குறாரு, கரூர் நடந்ததுக்கு மட்டும் போறியா, அதையே நீ பண்ணலை சரியா? கரூர் இடத்தில் காட்டு அவசரத்தை கிட்னி முறையீட்டில் ஏன் காமிக்கலை அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்றாரு. சரி, இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டது இன்னொன்று, நாளாக டிஎம்கே எக்ஸ்போஸ் ஆகும். இந்த 2ஆம் முறைங்கிற பஞ்சாயத்தே கிடையாது. டிஎம்கே வர்றதுங்கிறது அறவே இல்லை, அடித்து சொல்லலாம். எப்படின்னா, இப்போது நான் திறந்தப்புறம் கருணாநிதி அதை எடுத்து எம்ஜிஆர் பல இதை எல்லோரும் இது பண்ணதில் அது கருணாநிதிட்ட போய் இருந்தார். செகண்ட் எம்ஜிஆரால் தான் வந்தது. ஃபஸ்ட்டு அண்ணாதுரை தான் வந்தார். ஆனால் அந்த வந்தப்புறம் 71 எம்ஜிஆர் வந்துட்டார் இல்லைன்றது தெரியுது. இதில் இப்போ எக்ஸ்போஸ்க்கு இப்போ ஒரு உதாரணம் வந்திருப்பாருங்க. நிறைய நடக்கும் இன்னும் ஒரு 6 மாதத்தில் பாருங்கள். இந்த பக்கம் கூட்டணி சொல்லிட்டேன், கூட்டணி ஒன்று கலகாலத்து போக ஆரம்பிக்கணும். இப்போது இந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக அதிர்ச்சியூட்டும் வகையில் குற்றம் சாட்டப்பட்ட 5 நபர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கு. இது இப்போ அண்ணாமலை சொல்லிக்குது. கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகியான அண்டர்லைன் திமுக ரமேஷ் என்பவரும் ஒருவர். அவர் சிறுமியின் பாதுகாப்பற்ற தன்மை விபச்சாரத்தில் ஈடுபட வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திமுக நிலையில் இதுபோன்ற மோசமான செயல் மூலம் தமிழ்நாட்டு நட்பேருக்கு களங்கம் விளைவித்து வருவதால் முதலமைச்சர் என்ன பண்ணலான்னா, ஏற்கனவே அவர் நாட் ரீச்சபிள் முதல்வர் தானே குறிப்பிட்டிருந்த முதலே தனது முகவரி பக்கத்தில் உள்ள தலைப்பை திருத்த வேண்டும். யார் அவர்? அந்த எக்ஸ் பக்கத்தில் திருத்துங்கன்னு சொல்கிறார் அண்ணாமலை ஸ்டாலினை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, என்பதுக்கு பதிலாக தமிழ்நாட்டை அவமானப்படுத்தியதுக்கு மன்னிக்கும் அப்படின்னு சொல்லி போடுங்க